தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட குளறுபடிகள். அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை சரியாக சென்றடைகிறதா என்பதை சரிபார்ப்பதும், விடுபட்டவர்களுக்கு நலத்திட்டங்களை எடுத்து செல்வதும் தான் இதன் நோக்கம். இது ஒரு அரசு பணிதானே தவிர கட்சி பணி அல்ல. அரசு பணியை அரசு பணியாளர்கள்தான் செய்ய வேண்டும், கட்சியினர் செய்யக்கூடாது. ஆனால் இதை கட்சி பணியாகவே மாற்றிவிட்டது திமுக அரசு. இந்த திட்டத்தின் மூலம் ஆதாயம் அடையப் போவது மக்கள் அல்ல, திமுக தான். திமுகவின் நோக்கமே இதுதான் என்று இப்போது தோன்றுகிறது. இந்த திட்டத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு உறுப்பினர் சேர்க்கை நடத்த முயற்சி செய்துள்ளது அரசு. ஆள் சேர்க்கைக்கு கட்சிக்காரர்கள்தான் வீடு வீடாக செல்ல வேண்டும். கட்சிக்காரர்கள் மட்டுமே சென்றால் மக்கள் நம்பிக்கையை பெற முடியாது. அதனால்தான் அரசு பணியாளர்களை உடன் அழைத்து செல்கிறார்கள். மக்களின் தனிப்பட்ட டேட்டாக்களை சேகரிப்பது, ஓடிபி மூலம் கட்சியில் சேர்ப்பது, இவை இரண்டுமே சட்டவிரோத செயல்கள்தான். நல்ல வேளையாக உச்சநீதிமன்றம் ஓடிபி விவகாரத்தில் தலையிட்டு திமுகவுக்கு தடை போட்டது. திட்டத்தை செயல்படுத்த 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்திருக்கிறது அரசு. 4 அதிகாரிகளுக்கு என்ன அவசியம் என்பது தெரியவில்லை. ஆனால் நிர்வாகத்தில் நீதிமன்றம் தலையிடாது. அரசு அதிகாரிகளாக செயல்பட வேண்டிய இவர்கள் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்களாக ஆகிவிடுவார்களோ என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுந்துள்ளது. தவறான வழியில் தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் திமுகவின் கொள்கை. ஏகப்பட்ட பொய் வாக்குறுதிகள் அளித்துதான் 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. தங்கள் வெற்றிக்கு மக்களையே முட்டாளாக்கும் ஓடிபி முறையை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். தங்கள் வெற்றிக்கு அரசு அதிகாரிகளையே கொத்தடிமைகளாக மாற்ற தயங்க மாட்டார்கள். அது போகட்டும், பொதுவெளியில் பந்தல் அமைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும். ஏதாவது திருமண மண்டபத்திலோ இண்டோர் விளையாட்டு அரங்கிலோ வைத்திருக்க முடியும். நிகழ்ச்சி நடத்துவதற்கு அரங்குகளா கிடைக்காது. ஆனால் அரங்குகளுக்கு செலவு செய்ய அரசுக்கு மனமில்லாததால் தான் அரசு பள்ளிகளில் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முடிவு செய்தார்களா என்று தெரியவில்லை. இதுதான் அரசு மீது பொதுமக்களின் கோபத்தை தூண்டியுள்ளது. உசிலம்பட்டியில் ஒரு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியை ஒரு நாள் முழுவதும் அரசு அதிகாரிகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் பள்ளியில் பயிலும் குழந்தைகள் மைதானத்தில் மர நிழலில் தரையில் அமர்ந்து எந்த வசதியும் இல்லாமல் பாடம் கற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. இது தெரிந்தவுடன் பெற்றோர்கள் பலர் கூடி நிகழ்ச்சி நடத்தும் அரசு அதிகாரிகளுடனும் திமுகவினருடனும் பள்ளி நிர்வாகிகளுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற தேவையற்ற விஷயங்களை அரசு அதிகாரிகள் தவிர்த்திருக்க வேண்டும். கல்வித்துறை அதிகாரிகள் அனுமதித்திருக்க கூடாது. பள்ளி நிர்வாகிகள் இதற்கு ஒப்புக்கொண்டிருக்க கூடாது. இந்த விஷயம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் செவிகளுக்கு சென்றதா என்று தெரியவில்லை. அவருக்கு தெரிந்தாலும் அவர் இந்த விஷயத்தில் அக்கறை காட்ட மாட்டார் என்பது நம் கருத்து. இன்று தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை பாருங்கள். பல பள்ளிகளில் வகுப்பறைகள் சரியாக இல்லை, கரும்பலகைகள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. பகுதி நேர ஆசிரியர்களும் தொகுப்பு ஊதிய ஆசிரியர்களும் மட்டுமே அதிகம். ஆசிரியர்கள் மது அருந்தி போதை மயக்கத்தில் வகுப்பறையிலேயே மயங்கி கிடக்கும் வீடியோக்களை நாம் காண முடிகிறது. அரசு பள்ளிகளின் மேற்கூரை இடிந்து விழுகிறது, காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுகிறது. கட்டி ஒரு வாரமே ஆகிய பள்ளிக்கும் இதே கதிதான். கழிவுநீர் தொட்டியில் பள்ளிக்கு வந்த குழந்தை தவறி விழுந்து உயிரிழக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 சிறுமியர் இப்படிதான் இயற்கை உபாதைக்காக கண்மாய்க்கரை பக்கம் ஒதுங்கி கண்மாயில் மூழ்கி உயிரிழந்தார்கள். மத்திய அரசு நிதி கொடுத்து உதவியும் கூட பல பள்ளிகளில் ICT பரிசோதனை கூடங்கள் இல்லை, விஞ்ஞான பரிசோதனை கூடங்கள் இல்லை. அங்கு தேவைப்படும் உபகரணங்களும் அமிலங்களும் இல்லை. பள்ளிகளில் விளையாட்டு அறைகளில் தேவைப்படும் வசதிகள் இல்லை. கருவிகளும் பொருட்களும் வாங்க அரசிடம் பணம் இல்லை. ஆனால் 44,000 கோடி ரூபாய் நிதி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது.
இவ்வளவு தொகை எங்கே போகிறது என்பதைதான் வரி செலுத்தும் பொதுமக்கள் அறிய விரும்புகிறார்கள். அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் மிக மிக மோசமாக இருக்கிறது. தனியார் பள்ளி மாணவர்களுடன் போட்டி போட முடியவில்லை. ஆங்கிலம் எழுத படிக்க தெரியவில்லை. தமிழே தகராறுதான். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தகுதி பெறுவதில்லை. 7வது வகுப்பு மாணவனுக்கு 3வது தமிழ் பாடப்புத்தகத்தை படிக்க தெரியவில்லை. 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு 7ஆம் வகுப்பு பாடம் புரியவில்லை. 89, 98 எழுத தெரியவில்லை. ஆண்டுக்கு ஒருமுறை ஆய்வு செய்து வெளியிடப்படும் ACER ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது இதுதான். அரசு பள்ளிகளில் கட்டமைப்பும் கண்காணிப்பும் இல்லை. ஆசிரியர் பணியிலும் கண்காணிப்பு இல்லை. காலத்திற்கும் மாறிவரும் பாடத்திட்டங்களுக்கு ஏற்றபடி ஆசிரியர்கள் தங்கள் திறமையை கூட்டிக் கொள்ளவில்லை. ஆசிரியர் பயிற்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் பயிற்சி அளிக்கப்படுகிறதா என்பது சந்தேகமே. பயிற்சி அளிக்கப்பட்டாலும் அது தரமான பயிற்சியா என்பது சந்தேகமே. தமிழ்நாட்டில் 47,000 மாணவர்கள் தாய்மொழி தமிழ் பாடத்திலேயே தோல்வி. தமிழ் தேர்வு எழுதாமல் சென்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட இதுதான். தாய்மொழி கூட ஒழுங்காக கற்றுக் கொடுக்க முடியாத நிலை. இதுதான் இன்று தமிழ்நாட்டு பள்ளி கல்வியின் தரம். தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் முன்வந்து கருத்து கூறி வீராப்பு பேசும் அமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? மதிய உணவு திட்டமாவது சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை. அழுகிய முட்டை, நாற்றமடிக்கும் சோறு பற்றிய வீடியோக்கள் வலைதளங்களில் நிரம்பி வழிகின்றன. மாணவர்களுக்கு சேர வேண்டிய அரசு முத்திரையிடப்பட்ட முட்டைகள் தனியார் முட்டை வியாபாரிகளின் கடைகளில் பொதுமக்களுக்கு விற்கப்படுகின்றன. ஆக மொத்தம் இதைவிட மோசமான நிலையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையை இதுவரை நாம் பார்த்ததே இல்லை. இதைவிட தாழ்ந்தும் போக முடியாது. ஆனால் திராவிட மாடல் என்று அரசு மார்தட்டி கொள்ளும். இவ்வளவு மோசமான நிலையிலும் நீட் தேர்வு எழுதி மருத்துவ படிப்புக்கு தகுதி பெறும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். நீட் தேர்வுக்கு எதிரான திராவிட கட்சிகளின் பொய் பிரச்சாரம் இனியும் எடுபடாது என்பது திண்ணம்.